கரப்ஷன் என்றால் சசிகலா, மாஃபியா என்றால் அது டிடிவி தினகரன், கிரைம் என்பது அன்புமணிதான் என்று சிஎம்சி குறித்த பிரதமரின் பேச்சுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை திருவெற்றியூரில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு கூறினார். ஹிந்தியை திணிக்கிற பாசிச சக்திகளுடன் இன்றைக்கும் என்றைக்கும் திமுக ஆபத்தான கட்சிதான் என்று தெரிவித்தார். இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலா அம்மையாரும் எந்த இயக்கம்? அதிமுக. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? இன்னைக்கு பாஜக. இன்னைக்கு அவங்களுடைய வாரிசா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஊழல் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. திரு மோடி அவர்களை திரும்பி பாருங்க, அவர் உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்து மாஃபியா, ரெட்டை சின்னத்தை பறிக்கணும்னு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்தது யார் தெரியுமா? திரு தினகரன் அவர்கள். திரு மோடி அவர்கள் திரும்பி பாருங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து கிரைம், மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்து இன்னைக்கு சிபிஐ வழக்க மாட்டி சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் யாரு? திரு அன்புமணி அவர்கள். திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார். எப்போதுமே ஆளுநர் சட்டமன்றத்தில் வாக்கிங் போவார், ஆனால் இந்த முறை ஜாகிங் போனார் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். ஆளுநரை வச்சு குறுக்கு வழிகளை எப்படியாவது இடைஞ்சல் கொடுக்கணும்னு பல்வேறு வகையில முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய சட்டசபையில என்ன நடந்துச்சு நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த உரையை படிப்பதுதான் மரபு. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு? தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, தேசிய கீதம் பாடணும். ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களே, எங்களுக்கு தமிழ்தாய் ஒன்றுதான், தேசிய கீதமும் ஒன்றுதான். இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கடந்த 3 வருடங்களா ஆளுநர் அவர்கள் வாக்கிங் போறதுக்குனே வருவாரு சட்டசபைக்கு. இந்த முறை ஜாகிங் பண்ணிட்டு போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி குறித்து டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி விமர்சித்திருந்ததை சுட்டிக்காட்டிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருவரும் தற்போது ஒரே கூட்டணியில் இருப்பதாகவும் கூறினார். முதல்ல உங்க தகுதி என்னன்னு உங்க கூட இருக்காங்களே, இப்ப 4 நாளா கூட்டு சேர்ந்து சுத்துறீங்களே, இவங்க எல்லாம் என்னென்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? நான் என்னன்னு மட்டும் சொல்றேன், யார் சொன்னாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க. துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கு மாட்டி தொங்கிடலாம். சொன்னவர் யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு, சொல்றேன், நீங்க யாரும் கண்டுபிடிங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. ஒரு கவுன்சிலர் ஆவது கூட அவருக்கு தகுதி கிடையாது. எடப்பாடி ஒரு டயர் நக்கி. சொன்னது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சத்தியமா இந்த தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது. உங்க அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் கிடையாது. இது சொன்னது நான் கிடையாது. உங்களோட கூட்டு வச்சுக்க, உங்க கூட சேர்ந்து சுத்துற உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தான்.